நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற அன்பின் கடவுளே, நம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நம்முடைய நிறைவான அன்பை இயேசு என்கின்ற குழந்தையாக இந்த உலகத்திலே தந்து இந்த முழு மானுடத்தையும் முழு படைப்பையும் அன்பு செலுத்த திருவுளம் கொண்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த கிறிஸ்து பிறந்த திருநாளிலே உம்முடைய திருமுன்னிலே வந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை நாங்கள் கொண்டாடவும், உடைய வார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை தந்திருக்கின்றபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய ஆவியான வழியாக எங்களோடு பேசுகிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேலை செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். கிறிஸ்து பிறந்த திருநாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை அருளுரையாக பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய திருச்சபையின் முன்னோர்கள் முன்குறித்துள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் பிரிவு திருவசனங்கள் 1 தொடங்கி 14 வரை அடங்கிய திருமொழிகளை படிக்க அனைவரும் கவனமாய் கேட்போம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் என்பவர்களே. வேதத்துக்காக ஸ்தோத்திரம் உமக்குண்டாவதாக. தெய்வீக வார்த்தையினால் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைக்கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அழியும். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள். மேரி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ்.
ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்ல, ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லுவாங்க? அவர் உங்களோடும் இருப்பாராக சொல்லலையா? அது போல எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பிறந்த நாள் வாழ்த்து என்றால் அது யாருடைய பிறந்த நாள்? ஆண்டவர் இயேசுவுடைய பிறந்த நாள். அல்லேலூயா. அதனால்தான் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? எல்லாரும் கொண்டாடும் பிறந்த நாள். கடவுள் வார்த்தையாக இருந்தார். என்னவாக எல்லாம் இயேசு இருந்தார் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். இந்த படிக்க கேட்ட இந்த பகுதியில் இயேசு என்னவாகவெல்லாம் இருக்கிறார்? படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே இயேசு யாராக இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அப்புறம் ஒளியாக இருக்கிறார் என்பதற்கு முன்னால ஒண்ணு இருக்கு. ஒளியாக இருக்கிறார் என்பதற்கு முன்பாக ஒண்ணு இருக்குது. வாழ்வாக இருக்கிறார். அந்த வாழ்வுதான் ஒளியாக மாறுது. அந்த ஒளி என்ன ஆகுது? ஊனுடல் ஏற்கிறது, மனித உருவிலே வருகிறது. வந்து எல்லா மனிதரையும் ஒளிர்விக்கிறது, எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கிறது அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு வார்த்தையாக இருந்தார், வாழ்வாக இருந்தார், ஒளியாக இருந்தார், ஊனுடல் ஏற்று வந்தார், மனிதரானார், நம்மிடையே வாசம் பண்ணினார், இப்பொழுது நம்மோடு கூட ரசித்துக் கொண்டு இருக்கிறார். நம்புறீங்களா? அவ்வளவுதான் கிறிஸ்துமஸ் மெசேஜ். கிறிஸ்து பிறப்பை குறித்து சிந்திக்கிற போது கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் படிச்சுட்டோம். நமக்கு என்ன சொல்லுது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல கிறிஸ்துமஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லி உள்ள நேரடியாக வரும்போது 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்துக்குள்ளே செல்வமானால், யூத மக்கள் தங்களுக்கு மெசியா வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள். கடவுளை நோக்கி, தந்தையாகி கடவுளை நோக்கி, எங்களுக்கு மெசியா வேண்டும். மெசியானா யாரு? நேற்றே சொன்னால, மெசியானா யாரு? மீட்பர். மீட்பரா இருக்கணும்னாக்க இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலையில, இன்றைக்கு இருக்கிற சமூகத்துல மீட்பர்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கீங்க? அதிகாரத்தில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம தனி மனிதராக இருக்கின்ற போது நம்மை சுற்றிலும் இருக்கிற யாரோ ஒருவருக்கு இருவருக்கு உதவி செய்ய முடியும். எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுமா? சில உதவிகளை சட்டத்திற்கு உட்பட்டு தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இப்ப எல்லாருக்குமான நன்மையை செய்ய வேண்டுமானால் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஒரு பவர், ஒரு அதிகாரம் நமக்கு இருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில ஆட்சியாளர்கள் என்பவர்கள் ஒரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நிகழ்வை நாம் உற்று கவனிக்கிற போது ஒரு மீட்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற போது நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு, கிறிஸ்துவின் குணநலன்கள், பண்பு நலன்கள் உடையவர்களாக இருப்பதற்கு நம்மை நாம் முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுள் வார்த்தையாய் இருந்தார், அந்த வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் படைத்தார். இப்ப கிறிஸ்து தான் அங்க என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை எல்லாவற்றிற்குமான அதிகாரம் உடையதாய் இருக்கிறது. வார்த்தை அதிகாரம் நிறைந்த ஒன்று.
வார்த்தைகளிலே பல வார்த்தைகள் இருக்கின்றன. மனிதனுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள், படைக்கின்ற வார்த்தைகள், கழிக்கின்ற வார்த்தைகள், மனதை மகிழ்விக்கின்ற வார்த்தைகள், மனதை காயப்படுத்துகின்ற வார்த்தைகள், ஆற்றல் படுத்துகின்ற வார்த்தைகள், யோகரிக்கின்ற வார்த்தைகள், இப்படி பல வார்த்தைகள் இருக்கின்றன. ஆண்டவர் வார்த்தையாய் இருந்தார் என்று சொல்லுகின்ற போது என்ன விதமான வார்த்தையாய் இருந்தார்? படைக்கின்ற ஆற்றலுடைய வார்த்தையாக இருந்தார். வாழ்வளிக்கும் வல்லமையுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எல்லா உயிரினங்களையும் படைத்திருக்கின்றது. அது மனித இனமாக இருக்கலாம், பிற உயிர்களாக இருக்கலாம், பிற நாம் காணுகின்ற காணாத எல்லா படைப்புகளையும் கடவுளின் வார்த்தையே உருவாக்கின்றது. ஆகவே கிறிஸ்து ஆதி முதல் கொண்டு இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பிருந்தே கிறிஸ்து இருக்கிறார். ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் முன்னிருப்பு நிலை என்பது இந்த ஊனுடல் ஏற்பதற்கு முன்பாக ஒளியாக இருந்தார், ஒளியாகுவதற்கு முன்பாக வாழ்வாக இருந்தார், வாழ்வாக இருப்பதற்கு முன்பாக வார்த்தையாக இருந்தார். ஆகவே ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் முன்னிருப்பு நிலை என்பது படைக்கும் ஆற்றலுடைய வார்த்தையாய் இருந்தது. அந்த வார்த்தையை நாம் இப்பொழுது மீட்பராக, படைக்கும் ஆற்றல், எல்லா அதிகாரமும் நிறைந்த வார்த்தையாக ஆண்டவர் இயேசு இருந்தார். இந்த வாழ்வளிக்கும் வார்த்தையை மீட்பராக நாம் பெற்றிருக்கிறோம். வந்திருக்கின்ற, பிறந்திருக்கின்ற இயேசு என்னவாக இருந்தார், என்னவாக இருக்க போகிறார் என்பதை ஒருமித்து சிந்திக்கக்கூடிய ஒரு நற்னுரை நாம் கேட்க இருக்கிறோம். திருப்பாடல் 96 கடவுளை போற்றி புதுப்பாடல் ஏற்றி பாடுங்கள் என்று சொல்லி அந்த திருப்பாடல் ஆக்கியவர் சொல்லுகிறார். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த மக்கள் அதற்கு முன்பு வரையிலும், சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பு வரையிலும் தாங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், தூய்மையானவர்கள், எங்களை விட தூய்மையானவர்கள் யாரும் கிடையாது என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் யூத மக்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகின்ற போது ஒரு புதிய உள்ளம் உடையவர்களாய் திரும்பி வருகிறார்கள். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு மட்டும் ஆண்டவர் சொந்தமானவர் இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்தமானவர். எனவே நீங்களும் எங்களோடு கூட வந்து ஆண்டவரை மகிழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி அனைத்து மக்களையும் கூட்டி சேர்த்து பாடுவதற்கு அழைப்பு விடுக்கிறார்கள். கிறிஸ்து மெசியா அனைவருக்குமான மீட்பராக வந்திருக்கிறார். இஸ்ரேலுக்கும் பிற இன மக்களுக்கும் அவர் மீட்பராக இருக்கிறார் என்கின்ற செய்தியை திருப்பாடல் 96 சொல்லுகிறது. எசாயா 11ஆம் பிரிவு 1 முதல் 9 பார்த்தோமானால், ஒரு வெட்டப்பட்ட மரத்தினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வழியாக இந்த மெசியாவினுடைய இந்த ஜீனியாலஜி, அந்த வழிமரபானது தொடர்கிறது. எப்படி தொடர்கிறது என்று பார்க்கின்ற போது, நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சோம்னா ஆபிரகாமிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளாக போகின்ற அரசர்கள் வரைக்கும் பார்த்தனாக்க அப்படியே தொடர்ந்து வந்து பெயர்கள் இருக்கும். பாபிலோனிய சிறையிருப்புக்கு உள்ளே போன பிறகு அந்த 70 ஆண்டுகளிலே அரசர் இல்லாத ஒரு காலம். ஆனால் முடியாட்சியின் காலம் என்பதனாலே அந்த வழிமரபினரை கணக்கிட்டு இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்பதை வைத்து அந்த வழிமரபை கணக்கிட்டு அவர்கள் எழுதி கொண்டே வருவார். அப்படி எழுதி கொண்டு வருகின்ற போது இடையிடையே அங்கெங்கே ஒரு துண்டு விழுந்துகிட்டே இருக்கும், வெட்டப்படும். அந்த யூத அரச வழிமரபு என்பது வெட்டப்படும். யோயாக்கின் என்கின்ற அரசனை பாபிலோனிய அரசு நேபுகாத்நேச்சார் நாடு கடத்தி கொண்டு போய் கண்களை பிடுங்கி விடுவார், அவரை அழித்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த ஆபிரகாமின் வழிமரபினர் என்று சொல்லப்படுகின்ற இந்த அரச பரம்பரை ஆங்காங்கே வந்து வெட்டுப்படுகின்ற நிலையிலே இந்த வெட்டப்பட்ட அடிமரத்திலிருந்து ஒரு துளிரை உருவாக்கி அந்த வழிமரபிலிருந்து மேசியாவை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் அனுப்புகிறார்.
இந்த பகுதி நமக்கு சொல்ல வருகிறது என்னவென்றால், ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய தலைமுறைகளை பாதுகாக்கின்றவராய் இருக்கிறார். நம்முடைய நற்செயல்கள் மிகுதியாய் இருக்குமானால் நம்முடைய சின்ன சின்ன தீய செயல்களை ஆண்டவர் மறந்து மன்னித்து நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய வழிமரபு அழிந்து போகாதபடிக்கு அதை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படி அந்த யூத மரபு யூத மக்களை முற்றிலுமாய் அழிந்து போகாதபடிக்கு அந்த 70 ஆண்டு சிறையிருப்புக்கு பிறகும் அவரை மீட்டெடுத்து வருகிறார். அவர்கள் அங்கே பெற்றுக்கொண்ட அனுபவம் என்னவென்றால், எகிப்தின் அடிமைத்தனத்திலே பார்த்தோமானால் அந்த இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்பட வேண்டும், இன அழிப்பு செய்யப்பட வேண்டும் என்பது பார்வோனுடைய எண்ணம். ஆனால் இங்கே பாபிலோனிலே பார்த்தோமானால், நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசர் இருக்கக்கூடாது, உங்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கக்கூடாது, உங்களுடைய அறிவை உங்களுக்கான வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது, எனவே உங்களுடைய அறிவை எங்களுக்காக பயன்படுத்த வேண்டும், எங்களுடைய நாட்டிலே நீங்கள் தங்கலாம், நீங்கள் வீடு வாசல்களை கட்டி கொள்ளலாம், உங்கள் தெய்வத்தை மாத்திரம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வழிபடக்கூடாது, எங்களுடைய தெய்வத்தையும் எங்களுடைய அரசனையும் தான் என்ன பண்ணணும், வழிபட வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த 70 ஆண்டு அனுபவங்களை அவர்கள் மனதிலே நிறுத்தி அவர்களோடு இருந்த அந்த பிற இன மக்கள் இதுவரைக்கும் நாங்கள் தூய்மையானது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பொழுது அந்த மக்களோடு வாழ்ந்து பார்க்கின்ற போது அவர்களும் அன்பதானே இருக்கிறாங்க. எந்த தெய்வத்தை வழிபடுகிறார்கள் என்பது தெரியாது. அவர்கள் சந்திரனை வழிபடுகின்றவர்கள். எகிப்தின் மக்கள் சூரியனை வழிபடுகிறவர்கள், பாபிலோனிய மக்கள் சந்திரனை வழிபடுகிற மக்கள். இப்படி இந்த சந்திரனையும் சிலைகளையும் வார்ப்புகளையும் வழிபடுகின்ற அந்த மக்களும் அன்பாக இருக்கிறார்களே என்கின்ற எண்ணம் வருகின்ற போது அவர்கள் மனிதர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் என்னுடைய இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையே என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வருகின்ற போது இப்பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க, நாம் எல்லாரும் கூடி வாழ்வோம். ரெண்டு விதமான மனநிலை, போலரைஸ்டு மைண்ட் செட். அப்படின்னா இந்த பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் மாடு. மாடு சிங்கமும் ஒன்னா இருக்க முடியுமா, மேய முடியுமா? ரெண்டுமே உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இது நாம் காணுகின்ற உலகம். மெசியாவினுடைய அரசாளுகையிலே சிங்கம் மாட்டை போல் வைகோல் தின்னும் என்பதனுடைய பொருள் என்னன்னா, இந்த போலரைஸ்டு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, ரொம்ப அதீதமான நல்லவர்கள், அதீதமான கெட்டவர்கள், பண்ணாத அக்கிரமே இருக்காது. இன்னொரு பக்கம் எதுக்கு பிறந்தா ஒன்னுக்குமே என்ஜாய் பண்ணவே இல்லை, எந்நேரமும் ஜபம், அப்படியே புனிதராகவே வாழ்வது, தண்ணீர் பழக்கம் கொள்வது, எந்த விதமான தீய பழக்கமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஆளுமை உள்ள ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியுமா? ஒன்னா இருந்தா நம்ம சும்மா இருக்கிறோமா? இருக்கிறோமா? இப்ப ஒரு பையன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையனா இருப்பான், இன்னொரு பையன் ஒரு குடிகாரனாகவோ இல்ல ஒழுக்கமற்றவனாக இருக்கிறானா, இந்த நல்லவனை கெட்டவனாக பார்ப்பதற்கு நம்முடைய மனம் சொல்லுமே தவிர, இந்த கெட்டவன் ஒரு நல்லவனோட இருக்கிறானே இவனும் நல்லவனா இருப்பான் அப்படின்னு நினைச்சிருக்கிறோமா? ஒரு நல்ல பையன் கெட்ட பையனோட இருந்தா என்ன சொல்லுவான்? இவனும் கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவான்ல, சொல்றான்ல. ஆனா இந்த கெட்ட பையன் ஒரு நல்ல பையன் கூட இருக்கிறானே இவனும் நல்லவனா தான் இருப்பான்னு சொல்லுவதற்கு நம்முடைய மனம் ஏவுகிறதா? இல்ல இல்ல. இதுதான் மனித மனநிலை. எதையுமே எதிர்மறையாக பார்க்கின்ற ஒரு மனநிலை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் இறையரசு மெசியாவினுடைய பார்வையிலே ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, எல்லோரையும் நல்லவர்களாக பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை நாம் உற்று நோக்குவோமேயானால், பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவின் மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இவர் பாவிகளோடும் வரி தங்குவோரும் உணவு அருந்துகிறார், அவரோடு போய் தங்குகிறார் என்றார்.
இயேசு மாசற்றவர். அவர் யாரோடு வாழ்ந்தார் என்றால் பாவிகள் என்றும் வரி தண்டுவோர் என்றும் இந்த சமூகத்தினாலே பிரிவுகளுக்கு தள்ளப்பட்ட மக்களோடும் தான் வாழ்ந்தார். ஒரு சிங்கமும் ஒரு பசுவும் ஒன்றாக வாழ முடியாது. கூடி வாழுகின்ற நிலை என்பது இயேசு கிறிஸ்துவிலே தான் நிறைவேறியது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மெசியாவாக அரசாளுகின்ற போது இந்த போலரைஸ்ட் மைண்ட் செட் உள்ள இரு தரப்பு மக்கள், மாடு சிங்கனாக்கா உடனே மாட்டு சிங்கத்தையே பிடிச்சிக்க கூடாது. சரிங்களா? ஒருவனை ஒடுக்குகிறவன் ஒடுக்கப்படுகிறவன், அழிக்கிறவன் அழிவுக்குள்ளாக்கப்படுகின்றவன். இப்படிப்பட்ட ரெண்டு தரப்பு மக்களை அழிக்கிறவனும் அழிக்கப்படுகிறவனும் ஒன்றாக இருந்து இருவரும் வாழ்கின்ற ஒரு சமூகத்தை கட்டமைப்பது. அப்படிப்பட்ட அரசுக்கு அரசராக இருப்பவர் தான் மேசியா. அப்படிப்பட்ட அரசை தான் இங்கே இந்த இசையா 11ஆம் பிரிவிலே இந்த திருவசனம் சொல்லுது. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். அப்புறம் குரங்கு என்ன பண்ணுமா? விரியன் காம்பின் கூட்டிலே கையில் அந்த நச்சுத்தன்மையை முறித்து போட்டு விஷத்தன்மை, காழ்ப்புணர்ச்சியான எண்ணங்கள், குரோதங்கள், விரோதமான மனப்பான்மைகள், ஏற்றத்தாழ்வான சிந்தனைகள், பாகுபாடான எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகின்ற போது அங்கே சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி என்கின்ற ஒரு முழுமையான, ஒரு மனமகிழ்ச்சியான, எல்லோரும் சமமாய் வாழுகின்ற, பகிர்ந்து வாழுகின்ற ஒரு அரசு அங்கே மலரும். அப்படிப்பட்ட ஒரு அரசை உருவாக்குவதுதான் கடவுளுடைய திட்டமாயிருந்தது. அந்த திட்டத்தை காலம் நிறைவேறின போது கன்னியின் மகனாக இயேசுவை அனுப்பி அவர் வழியாக அந்த அரசை கடவுள் நிறுவுகிறார். இதனால் இந்த நற்செய்தி பகுதிக்குள்ளாக பார்க்கின்ற போது இயேசு கடவுளினுடைய அந்த மெசியா தன்மையோடு இந்த உலகத்திலே வந்தார். தினந்தோறும் வேண்டிக் கொண்டார்கள், மெசியா வேண்டும், மெசியா வேண்டும், மெசியா வேண்டும். ஆனால் வந்திருந்த மெசியாவை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவோ, ஏற்றுக்கொள்ளவோ, அறிக்கை செய்யவோ, பிரசங்கிக்கவோ, பறைச்சாற்றவோ அவர்கள் விருப்பமற்றவர்களாய் போனார்கள். நைட்டு 10 கன்னிகைகள் நாடகம் பார்த்தோம் இல்லையா? மெசியாவை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அதற்கான பண்பு நலன்கள் இல்லாதவர்களாய் அந்த யூத மக்கள் இருந்தார்கள். தங்களுடைய இனத்திலே, தங்களுடைய குலத்திலிருந்து மெசியா வருவார் என்று நம்பினார்கள். வந்தார், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இங்கே தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சொந்தம் யார் அப்படின்னா, பின்னால் வசனத்தில் சொல்லுது பாருங்க, இவர்கள் ஊனியல்பின்படி பிறந்தவர்கள், ஆணுடைய சம்பந்தத்தோடு பிறந்தவர்கள். சரிங்களா? ரத்தத்தினால் பிறந்தவர்கள், உடல் இச்சையினால் பிறந்தவர்கள், ஆண் விருப்பத்தினால் பிறந்தவர்கள். இது உடலியல் சார்ந்த ஒரு மனநிலையுடைய மக்கள் இந்த சொந்தம். ஆனால் இன்னொரு சொந்தம் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த சொந்தம் அது ரத்தத்தினாலோ, உடல் இச்சையினாலோ, ஆண் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல. மெசியாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கின்ற போது, இயேசுவை, வார்த்தையை, ஒளியை, வாழ்வை, இயேசுவை நம்பினவர்கள் தான் யாரெல்லாம் திருமுழுக்கு எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள்தான் இந்த கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். உடலால் கிறிஸ்துவனுடைய, அதாவது இயேசுனுடைய தாய்க்கோ அல்லது ரத்த சொந்தமான மக்களோ அல்ல. கடவுளுடைய மீட்பு திட்டம் தன் வழியாக வெளிப்படுவதை யாரெல்லாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்தார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவின் சொந்தமாய் இருக்கிறார்கள். நம்ம இருக்கிறோமா? இல்லையா? நம்ம எல்லாம் கிறிஸ்துவ சொந்தமா இல்லையா? ஆமாவா? திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், கடவுளின் வார்த்தையின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம்,
கடவுளின் அருளின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறவர்கள் ஒரு உரிமையை பெற்றுக் கொள்கிறார். என்ன உரிமை? கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமை நம்முடைய தான தர்மங்களாலோ நம்முடைய ஊனியல்பின் விருப்பங்களினாலோ செயல்களினாலோ நற்செயல்களினாலோ கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. மாறாக நாம் கடவுளின் அருளால் மீட்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் அருள் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த மாட்சி, அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்கிற போது கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்கிறோம். இந்த செய்திகள், இந்த தகவல்களை எல்லாம் உடையவர்களாக இருக்கின்ற நாம், இவையெல்லாம் இருப்பதாக நம்புகின்ற நாம் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறோமா? உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு எது? கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற போது இரவும் சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக பார்க்கின்ற போது எப்படி நாம் உற்சாகமாக கொண்டாடுகிறோமோ, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் சரியாய் கொண்டாட வேண்டும். அவர் தம்முடைய உடலையும் உதிரத்தையும் நமக்காக கொடுத்திருப்பதினாலே நாம் மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நான் நீதியராக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வு என்பது நேர்மையான வாழ்வு. ஐக்கியத்திலே வாழ வேண்டும். பாகுபாடற்ற ஒரு ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். இந்த இடத்திற்கு வருகின்ற போது உயர்வு தாழ்வு என்பது இருக்கக்கூடாது. எந்த தளத்திலும் இருக்கக்கூடாது. அடிக்கடி நான் அதை சொல்லுவதற்கு காரணம், இன்றைக்கு திருச்சபை ஒரு நல்ல முன்மாதிரியாக இந்த சமூகத்திற்கு இல்லை. சமூகத்திலே இருக்கின்ற அத்தனை சீர்வு குலைவுகளும் திருச்சபையிலே இருக்கிறது. ஜாதி பார்க்கிறவங்க சபையில் இருக்கிறாங்க. பெண்களை இரண்டாம் தரமாக பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே சமத்துவ சிந்தனை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறக்கின்ற போது சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஏழைகள் வந்து ஆண்டவரை பார்க்கிறார். ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற மேய்ப்பர்கள் வந்து ஆண்டவரை வழிபடுகின்றார்கள். இன்னொரு பக்கம் இனத்தால் வேற்றினத்தை சார்ந்த மக்கள், பாபிலோனிய ஞானிகள் வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். அப்புறம் ஆண்டவருடைய ஊழிய காலங்கள் வருகின்ற போது கிரேக்கர்கள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அதை திருமறையின் ஊடாக பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து அனைவருக்குமானவர். நாம் அனைவருக்குமான மக்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது சுயநலம் நிறைந்த வாழ்வாக இருக்கக்கூடாது. மாறாக கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து முழு மானுடத்தையும் முழு படைப்பையும் மீட்டெடுப்பதற்காக தம்மை பிறருக்காய் ஒப்புவித்தது போல நம்மையும் மற்றவர்களுக்காக நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் திருச்சபை கடைபிடிக்க வேண்டிய கிறிஸ்தவ வாழ்வு. தனி நபராக திருச்சபையுடைய சமுதாயமாக சமுதாயமாக நாம் ஒற்றுமையிலும், ஒற்றுமை என்பது நீயா இரு நான் நானா இருக்கிறேன், கை மேலே கை போடலாம், தோல் மேலே கை போடலாம், மற்றபடி நீ யாரும் நான் கோயில் முடிஞ்சவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளாக இருக்கிறோம். படித்தவர்கள் படிக்காத ஏதோ ஒரு இடத்துல நாம் பிரிந்து போகின்ற மக்களாக இருக்கிறோம். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவின் குணநலன்களை பிரதிபலிக்கின்ற மக்களாக இருக்கிறோமா? நம்மிடத்திலே கடவுளின் நீதி இருக்கிறதா? கிறிஸ்துவின் குணநலன்கள் உடைய மக்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். திருச்சபை இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இறை அரசாக இருக்க வேண்டும் திருச்சபை. ஏனென்றால் இங்கே ஆண்டவர் அரசாளுகிறார். அவருடைய அரசின் கீழ் நாம் இருக்கின்ற போது அவர் ஒருவரை மாத்திரமே கனப்படுத்தி நாம் இங்கே சமத்துவ சிந்தனையோடு
ஆண்டவரை வழிபடவும் ஆண்டவருடைய பந்தியிலே நாம் சமத்துவ சிந்தனையோடு பங்கேற்கவும் அழைக்கப்படுகிறோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ அப்படியே அவருடைய சிலுவை இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அதிக கம்பீரத்தோடு நாம் கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். மென்மையான நம்ம இன்னும் கிறிஸ்துவ இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? சிவப்பா கலரா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க எல்லாருமே கலராகிறாங்களா? கிறிஸ்துமஸ்ல மேஞ்சர் சீன்னாலே வெள்ளையாகிற ஒரு குழந்தைய தேடுவோம், இல்லை வெள்ளையாகிற பொம்மையை வாங்கியது வச்சிருவோம். அதெல்லாம் மனநிலை என்ன பண்ணணும்? மாற்ற வேண்டும். இயேசுநாதர் கர்ப்பா இருக்க மாட்டாரா? ஆப்பிரிக்க மக்கள் இயேசுவை எப்படி பார்ப்பாங்க? அப்போ இயேசுடைய ஆளுமையை தான் பார்க்க வேண்டும். அவருடைய கலரை என்ன பண்ணிருக்கூடாது? பார்த்து கொண்டிருக்கூடாது. அவைகளெல்லாம் பாதுகாட்டுக்கு வழி நடத்தும். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆளுமையை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது அங்கே பாகுபாடுகளுக்கு இடம் கிடையாது. சமத்துவமும் சகோதரத்துவமும் சமூக நீதியும் அங்கே நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான இடமாக இந்த திருச்சபை இருக்க வேண்டும். அதுதான் பவுலினுடைய விருப்பம். அதைத்தான் பவுல் சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உடையவர்களாக, கிறிஸ்துவின் வழியாக வெளிப்பட்டிருக்கின்ற கடவுளின் அருளின் மீது நம்பிக்கை உடையவர்களாக, திருமலையில இருக்கின்ற கடவுளின் வார்த்தையின் மீது நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருந்து சிலுவையை முன்னிறுத்தி நம்மை முழுவதுமாக சிலுவையிலே மறைத்துக் கொண்டவர்களாக கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பிறந்த நாளில் போய் இறந்த நாளை யோசிக்கிறது அப்படின்னு நினைக்கிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பானாலும் இறப்பானாலும் அதை தொடர்பு படுத்தாமல் நாம் என்ன பண்ண முடியாது? முழுமையான நற்செய்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கும் வானதூதர்களுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் அவர் குழந்தையாய் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாம் முழுமையான கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். திருவிருந்திலே நாம் பங்கேற்கின்ற போது தம்மையே நமக்காக மீட்பின் பலியாக கொடுத்த ஆண்டவருடைய உடலையும் உதிரத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது கிறிஸ்துமஸுடைய முழு நிறைவே அந்த திருவிருந்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் இறை அரசு அதில் தான் வளர்ந்திருக்கிறது. அங்கேதான் கடவுளுடைய மீட்பு திட்டம் முழுமையாய் நிறைவேறி இருக்கிறது. இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் கிறிஸ்துவை போல பிறருக்கான மனிதர்களாக வாழ்வோம். பிறருக்காக நம்முடையவைகளை பகிர்வோம். பகிர்ந்து பல்லுயிர் ஓம்பி வாழ்வதே கடவுளுடைய மீட்பு திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம். இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை மற்ற சமய மக்களோடும் நம்மை அண்டை அயலார் மக்களோடு இணைந்து நாம் கொண்டாடுவோம். இதை நம்ம பிரியாணி செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்டா படுத்து தூங்க நம்ம ஏஞ்சுமான்னு இல்லாமல் பகிர்ந்து வாழ்வோம். கிறிஸ்துவின் அன்பை அனைவரும் அறிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் நம்மை நாம் இழப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே இந்த திருவசனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். விண்ணிலிருந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்த வல்லமை நிறைந்த கடவுளே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறந்த திருநாளிலே உடைய நிறைவான அன்பையும் அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் மீது எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக ஒரு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவிலே நாங்கள் எங்களுடைய ஆளுமை பண்புகளை எல்லாம் ஆண்டவரை ஊனியல்பின் இச்சைகளை எல்லாம் மாற்றி கிறிஸ்துவின் மனநிலையோடு கிறிஸ்துவோடு நாங்கள் வாழ்கின்றவர்களாகவும் கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பிரதிபலிக்கின்ற மக்களாகவும் இருந்திட ஆண்டவர் இப்போது எங்களுக்கு கற்பித்தபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளாக அனுப்பி உமது திருவுளத்திற்கு ஏற்ப நாங்கள் வாடும்படிக்கு எங்களை ஆற்றல்படுத்துகிறார்கள். கேட்ட இறை வார்த்தைகளை நாங்கள் மனதிலே வைத்து மகிழ்ச்சியோடும் கம்பீரத்தோடு நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு இணைந்து கொண்டாட எங்களுக்கு அருள் செய்தார்கள். எல்லா துதி கனம் மாட்சிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே இருக்கும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயின் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும்
நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வழிநடத்துது. இன்னும் என்று எல்லா காரணம் அனைவரோடு சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறந்த திருநாளின் மகிழ்ச்சி அனைவருக்கும் நிறைவாயிருக்கிறார். அருள் செய்வாராக. ஆமென்.